டேய் பாருங்கடா, இந்த தங்கத்தை தட்டி தூக்குங்கடா. என்ன வேலை பார்த்துருக்கான்? நீங்கள் 5% வந்து பாசிட்டிவாக மேலே போயிருக்கிறான். வாரியர்னு ஒரு பேரை வச்சாலே போரில் சண்டை போடுற மாதிரி சும்மா வெளுத்து வாங்குறாங்கய்யா. அப்படி என்னதாயா பண்ணி வச்சிட்டா 5% ஏறுற அளவுக்கு பார்த்துருவோம் வாங்க. சேல்ஸு 155% அதிகரிச்சிருக்கு. அடேங்கப்பா, 100% மேலே பாருங்கள். எபிக்டா 185%. நெட் ப்ராஃபிட் 204%. ஈவினிங் பர் ஷேர் இபிஎஸ் 204%. எல்லாமே 100%க்கு மேலே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்து மார்க்கெட்டில் சும்மா வாயை புழக்க வச்சுருக்காங்க. வாரியர் ரினியூவபிள் டெக்னாலஜியோடைய ஃபினான்ஷியல் கீ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அவங்க மார்க்கெட் கேப் 12,337 கோடி. அவங்களுடைய ஹை அண்ட் லோவை பார்த்துருவோம். 2075 ஹையும் 732 லோவிலையும் இருக்குது. அவங்களுடைய ஸ்டாக் பி 42லையும் இண்டஸ்ட்ரியல் பேயோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பி 43ல் இருக்குது. புக் வேல்யூ 43. டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப கம்மியாக, டிவிடெண்ட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறது இல்லைன்னு அர்த்தம். 0.08 தான் இருக்குது. அவங்களோட ஆர்ஓசி பார்த்தோன்னா 74% மேலே இருக்குது. ஆர்ஓஇ வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க 65% ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி அர்த்தம். கம்பெனியோடைய குவார்டர்லி ரிசல்ட் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 477 603 அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் தான். எக்ஸ்பென்சிவ் பார்த்தோன்னா 350 486 அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்பென்சிவ் பொறுத்தவரையிலையும் இது ஒரு நெகட்டிவ். அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 94 87 குறைஞ்சிருக்கு. அப்படி இருந்து ஏன்பா மார்க்கெட்டை இவங்களை ஏற்றி விட்டுருக்காங்கன்னா, ஜூன் 2025க்கும் ஜூன் 2024 கம்பேரிசன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 28 84 1 இயர் பார்க்கும்போது அதிகரிச்சிருக்க காரணத்தால் ஸோ மார்க்கெட் இவங்களை வெல்கம் த கிரேட் கிரிகாலன் ஷோ அப்படின்ற மாதிரி இவங்களை வரவேற்று கைத்தட்டி 5% ஏற்றி விட்டுருக்காங்க. கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ப்ரொமோட்டர்ஸ் டிசம்பர் மாதம் 74.39 இருந்தது. மார்ச் மாதம் அதே சேம், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. எஃப்ஐஸ் பார்த்தோன்னா டிசம்பர் மாதம் 0.99 1.13 அதிகரிச்சிருக்கு. இது ஒரு கம்பெனி ஒரு பாசிட்டிவ். டிஐஸ் பார்த்தோன்னா 0.01 இப்போ 0.24 அதிகரிச்சிருக்கு. பப்ளிக் பார்த்தீங்கன்னா 24.60 24.25 குறைஞ்சிருக்கு. பட் இதில் பேர் இயர் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டாக இருக்குது. அவங்களுடைய ஜூன் மந்த்து குவார்டர் ரிசல்ட்டு அதுவும் குட்டாக இருக்குது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்.